Hi friends, welcome to Priya's aari world. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது half load stitch type 2. So போன கிளாஸ்ல நம்ம type 1 பார்த்துட்டோம். So இந்த கிளாஸ்ல type 2 பார்க்கலாம். So type 2வும் நம்ம வந்து கொம்பு டிசைன்ல தான் நாம டிரா பண்ணி பிராக்டீஸ் பண்ண போறோம். So இப்போ பாருங்க நான் வந்து நார்மலா போடுற செயின் ஸ்டிட்சை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கறேன். So நம்ம எங்க டிரா பண்ணமோ அந்த drawing மேலேயே நாம செயின் ஸ்டிட்ச் வந்து ஒரு டைம் போட்டுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நாம அதுக்கு மேலே half load stitch போட போறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப அந்த உள்ளே வளைச்சி கொண்டு வரோம் இல்லையா, ஸோ அந்த கர்வ் வந்து ரொம்ப உள்ளே கொண்டு போய் வளைக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டிச்சில் வந்து ரொம்ப பெண்ட் பண்ணி நம்ம வளைச்சிட்டோம்னா நம்மளால் ஸ்டிச்சை வந்து கரெக்டாக அதே ஷேப்பு கொண்டு வர முடியாது. ஸோ கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். லாக் போடாமல், அதாவது என் நாட் போடாமல் சும்மா லாக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டுட்டு போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் போட்ட செயினுக்கு உள்ளே வந்து ஒரு தடவை ஒரு பெரிய செயின் கொடுத்து அதுக்கு ஒரு லாக், மறுபடியும் வெளியில் கொண்டுட்டு வரப்ப இதுக்கு முன்னாடி போட்ட செயினோடைய பாதியில் குத்திட்டு அதுக்கு ஒரு லாக். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ போட்டிருக்கிற செயினை வந்து பேஸாக வச்சுக்கணும், சென்டராக வச்சுக்கணும். இப்போ உள்ளே வந்து ஒரு பெரிய செயின் போட்டுட்டு, லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக், மறுபடியும் வெளியில் வரப்ப இதுக்கு முன்னாடி போட்ட செயினோடைய பாதியில் குத்திட்டு அதுக்கு ஒரு லாக். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் உள்ளே போகிறேன். நான் உள்ளே போடுறப்ப ஒரு ஸ்டெப் கீழே கீழே கொண்டு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? வெளியில் வரப்ப இதுக்கு முன்னாடி போட்ட செயினோட பாதியில் குத்திட்டு ஒரு லாக். மறுபடியும் இப்போ உள்ளே போகிறப்ப ஒரு ஸ்டெப் கீழே போயிட்டு ஒரு லாக், மடி வெளியில் வரப்போ அதோட பாதியில் குத்திட்டு ஒரு லாக். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூவாக போட்டுகிட்டே வரோம். இது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, 2 த்ரெட்டை வந்து அப்படியே பின்னல் மாதிரி பின்னுன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயின் ஸ்டிச் வந்து தெரியாது நமக்கு, அது வந்து பேஸாக வச்சு போட்டதுனால அது வந்து உள்ளே இருக்கும், நமக்கு வந்து வெளியில் தெரியாது. ஸோ இது வந்து எம்போஸாக தெரியும், வெளியில் பார்க்குறதுக்கு நமக்கு எம்போஸாக தெரியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியலைன்னா மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், புரியும். ஃபஸ்ட்டு உள்ளே வரோம், ஒரு லாக் பண்ணுறோம், மறுபடியும் வெளியில் போகிறப்ப சின்ன செயினாக போடுறோம், பெரிய செயின் போடாமல் சின்ன செயினாக போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக், மறுபடியும் உள்ளே கொண்டுட்டு வரப்போ ஒரு ஸ்டெப் கீழே வந்துட்டு ஒரு லாக், மறுபடியும் வெளியில் போகிறப்ப அதோட பாதியில் குத்திட்டு அதுக்கு ஒரு லாக். ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு கோட்டில் போடுறத விட இந்த மாதிரி டைரெக்டாக ஷேப்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். இன்னொன்று நமக்கு வந்து ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால நல்லா ப்ராக்டிஸ் கிடைச்சிரும். ஸோ அடுத்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம எல்லா ஷேப்லேயும் எல்லா டிசைன்லேயும் போடுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸோடைய நெக்கில் கொடி கொடியாக டிசைன் வருது, பூ இருக்குது அப்படின்னா கொடிக்கெல்லாம் நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உள்ளே குத்துறப்ப ஒரு ஸ்டெப்பு நல்லா கீழே வந்துட்டு குத்துறேன், மேலே போகிறப்ப அதோட பாதியில் குத்திட்டு ஒரு லாக் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம், கவனமாக பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம போடுறப்ப வந்து நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ஆனால் வந்து அதிகமாக கை வலிக்கிற மாதிரி இருக்கும், முதுகு தண்டெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணுன்னா அப்பப்போ கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒரே டைம்லேயே உட்காந்து ஷேப் டிசைன் எல்லாம் கண்டினியூவாக போட்டுட்டுக்கிறப்ப நமக்கு வந்து பேக் பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீடியில் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு விரலும் வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு
விரலெல்லாம் கொஞ்சம் மசாஜ் மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் பிடிங்க. கண்டினியூவாக நீடில் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் நமக்கு வந்து விரலெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது கூடயே கண்டினியூவாக நம்ம போட இன்னும் நமக்கு பெயின் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க, நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ இப்போ வந்து நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதை என்ன ஷேப்பில் பண்ணணும் அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸோடைய நெக்கை சுற்றி நமக்கு கொம்பு டிசைனோ இல்லை கொடி டிசைனோ இந்த மாதிரி வந்து சுற்றியும் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 2 வந்து யூஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அதிகமாக வந்து நம்ம இந்த கொடி டிசைனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுலேயும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை வந்து எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு யூ ஷேப் மாதிரி போடுங்க. அதாவது ஒரு யூவையே வந்து நல்லா வளைச்சி போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே மறுபடியும் சின்னதாக இன்னொரு யூ ஷேப் போடுங்க. இந்த ஷேப்பில் வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.